பழைய காலத்து ஞாபகம்லாம் பெருமை வடிவாக வாழையிலேக்கு எல்லாம் ஊற்றி இதெந்த உளுந்தப்பா நாங்கள். ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாலை போடுறதுல நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அந்த கையில் பார்க்க தெரியும் உங்களுக்கு உளுந்து வச்சுக்கிறோம். உளுந்து வந்து நாங்கள் வடிவாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த உளுந்தை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் நாளைக்கு காலம்மைக்கு தான் இந்த சாப்பாடு கூட செய்து காட்ட போகிறோம். இட்டலியை வச்சு காட்ட போகிறோம். அந்த காலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்கோ பிடிக்கக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா நாங்கள் கூட்டிக்கொண்டு ஆச்சின்ற வீட்டுக்கு போகிறோம். வாங்கோ. நாங்கள் இன்றைக்கு இந்த உளுந்து வந்து உங்களுக்கு ஆட்டுக்கல்லில் அரைச்சி காட்ட போகிறோம். பழைய காலத்து முறையும் பட உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். பாருங்கோ, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சி உள்ளுக்கு வாரா. இங்கே பாருங்க, கொண்டாங்க உளுந்தியம்மா, உளுந்தை கொண்டாங்கோ. இங்கே பாருங்கோ, கமலடக்கிற ஆளுங்களை வாங்கோ. இங்கே பாருங்கோ, 1/4 கிலோ உடைச்ச உளுந்து. இதை நாங்கள் 4 மணித்தியாதுக்கு முதல் நாங்கள் ஊற போட்டு கழுவி இந்த கோதெல்லாம் எடுத்துட்டோம். துப்புரவாக்கி வச்சுருக்கிறோமா. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரவை. இந்த ரவையும் உளுந்தையும் தான் நாங்கள் குழச்சி வைக்க போகிறோம். அரைச்சி தேவையான உப்புத்து நாங்கள் முதல்ல இப்போ ரவையை அவிய போட்டுட்டு உளுந்தரைக்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவையை வந்து இந்த நீத்துப்பட்டிக்கும் அவிய வைக்க போகிறோம். இந்த பாருங்கோ, பேப்பரெல்லாம் வச்சுதான் புது நீத்துப்பட்டியை இட்டலி அவிக்கிற கண்டு இப்போ கடையில் புதுசாக வாங்கினாங்க. நாளாக எடுத்த முயற்சி நாங்கள் செய்யலாம் போட்டுது. ஏண்டா இதை முதல் நாற்று நாங்கள் எடுக்க வேணும். எடுத்துட்டு இது குறைஞ்சது 8 மணிக்கலாமாவது இந்த இதை நாங்கள் ஊற வைக்கணும். நாங்கள் இப்போ இந்த ரவையை அவிய வைப்போம்மா. பாருங்கோ, அந்த வடிவான நீட்டுப்பட்டியா கொஞ்சமாக கலந்தா சரி. இதில் ரவை அவியட்டுக்கும் நாங்கள் அங்கால உளுந்த ஆட்டுக்கல்ல அரைக்க போகிறோம். வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆட்டுக்கல் எல்லாத்தையும் வடிவாக கழுவி தான் வச்சுருக்கிறோம். இந்த பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும். நாங்கள் இந்த இது அரைச்சி என்ன வருஷம் நாங்கள் இந்த அப்படியே வச்சுட்டோம். ஆட்டுக்கல்ல இந்த குழந்தையிலேருந்து அரைக்கணும்னு சொல்லி அரைச்ச நாள் இல்லை. இன்றைய தான் அரைக்கிறதுக்கு ஒரு நாள் வந்திருக்கேன். இது பாருங்க, இந்த உளுந்தை நாங்கள் இப்படியே போடணும். நாங்கள் அரைச்சி 2 ஆப்பிச்சும் அரைக்கலாம். 2 ஆப்பிச்சு அரைப்போமோ 1 அரைப்போமே. 1 அரைக்கலாம். இது வந்து அந்த நாளையில் இதே மாதிரி தான் அரைக்கிறோம். இதில் அரைச்சி உண்மையாக சாப்பாடு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல இதாக வேணும். இல்லை சொல்லி நம்ம இந்த இதாக வேணும், பஞ்சு மாதிரி வேணும் முடியும். நம்ம பதம் ஆட்டுக்கன்று தண்ணி கூட வேண்டாம். தண்ணி நிற்கிற வடிங்க. தண்ணி விடக்கூடாது. அரைக்க வேண்டிய அரைக்கட்டேன் வேண்டாம். நாம் சுத்தலாம். இதுமா அரைக்கலாமா. நான் எனக்கு சுவம் அரைச்சி இது நான் முடி அரைக்கிறான் தான். இப்படியே நாங்கள் அரைச்சி எடுக்கோம். பார்த்தால் பழைய காலத்து ஞாபகம்லாம் பெருமை. ஆட்டுக்கறின உளுந்து அரைக்கிறேன்னால் இப்போத்த காலத்தில் அரைக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தடவை அரைச்ச நாள் இல்லை. உங்களுக்கு பாருங்கோ, பசியா அப்படியே அரைச்சி காட்டுவோம்மா. சரி, அரைங்கோ. இப்படி நாங்கள் ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க எப்படின்னு. இதெந்த உளுந்தப்பா நாங்கள் முந்தி அரைச்ச உளுந்து. அம்மா வந்து சொல்கிறா தாங்கள் 1/2 கிலோ உளுந்து போட்டு அரைக்கிறாங்க. அது ஒரு தோசையை போட்டால் இது தெரியல. தோசைக்கு நாங்கள் தேங்காய் பூ, சின்ன சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சா வாசமோ தோசை. உண்மைதான். மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டு சாப்பிடுறீங்க. இப்போ உண்மையிலே இதில் அரைக்கிறது ஒரு புறம்பான ஒரு இதுதான். உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மாமா. தோசை வாசம். நாங்களே தோசையும் அரைச்சி காட்டுறோம். பாருங்க, அரைச்சி சுட்டு வாசத்தை பாருங்க. உண்மையாக தான். தோசையா தேங்காய் பூ, வெங்காயம், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைக்கிறேன். அரைச்சாலே கூட வலிச்சா வாசம். இப்போத்தியாக்கள் தேங்காய் பூலாம் போடணும். இப்போ ஒன்றும் போடுறது. இப்போ சும்மா உளுந்து அரைச்சி போட்டு தோசை சுடுறோம்.
இது நாங்கள் இந்த வீடியோ இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரம் வந்து சரியாக இப்போ 6:30 மணி ஆகுது. மாலை பொழுதில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு காலமே எங்கண்ட நேரம் 6 மணிக்கு தான் நாங்கள் இதை நாங்கள் அவிப்போம். சரி ஃபுல்லாக அரைச்சி போட்டு காட்டுறோமா? ஓ பார்த்தீங்கண்டா மக்களே, நான் அரைக்க ஒண்ணாமட்டு அம்மா கரை இருந்து அரைக்கிறேன். அம்மா கீழே எந்த ஒழும்ப மாட்டேன். அம்மாவுக்கு காலை வருத்தம், அப்போ நான் இருந்து அனுப்ப மாட்டேன். தாம விடாம விட அம்மா கரை இருந்து அரைக்கிறா பாருங்க. அளவாடு வந்துட்டு ஓ தானே அரைக்கிறேன். சரி அது வேறு இது அரைக்கிறது ஒரு இதாக தான் இருக்கேன். சரி அது இங்கே பொங்கி வர மாதிரி அதான் பொங்கும் தோசையோட தெரியும் பொங்கும். இது தூக்கி மேலே கொட்டிருந்தா வடிவாக எடுத்துக்கலாம். மேலே வச்சு ஓ நின்று ஓ வடிவாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னான் பாருங்க. அரைச்சாச்சு. நாங்கள் மாறி மாறி அரைச்சினாங்களா, அரைச்சி நல்ல வடிவாக எடுத்தாச்சு. நம்ம நாங்கள் கிள்ளி வைக்க வேண்டிய உங்களுக்கு பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. அம்மா அப்படியே ரெடி அணிக்கிறா. இதை நாங்கள் அப்படியே ரொம்பான ஒரு வித்தியாசத்தை காட்டு. இட்டலி இப்படி அந்த வடிவாக வருமா, குண்டு உண்டா வரும். பொங்கு வரும், குண்டு உண்டா வரும். நாங்கள் இப்போ தூக்கி போட்டு தூக்கி தூக்கி போட்டு குழம்பியை எடுத்து போட்டு தூக்கி போட்டு என்னண்டு தூக்குறாண்டு தூக்கலாம். ஆ அப்படி வலிங்க ஐயா, நான் கையால் எடுப்பேன். கையா அடிக்கலாமோ? இதுக்காக போவார் போடுங்க. நான் வந்து அரைச்ச முடியும் அங்கால ரப்பையும் வந்து அமைஞ்சிடுது. சூப்பராக அதை எடுத்து போட்டு காட்டுவோம்மா. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரப்பை அவிய வச்சு அரை மணித்தீனம் ஆச்சேன். நாங்கள் திறந்துக்க பார்ப்போமா. இது பாருங்க, இதே மாதிரி அந்த உங்களை பார்க்க தெரியும். எங்கள் அவிஞ்சால் எப்படி அந்த இது வேர்வை சிந்து மிஞ்சி பாருங்க, ரப்பை அவிஞ்சிடுச்சு. நாங்கள் அந்த ரப்பை சுட தான் போட போகிறோம். நாங்கள் ரப்பை ஏற்கனவே அரைச்சி தான் வச்சு நாங்கள் நாங்கள் அடியில் பேப்பர் வைக்கிறேன்னு சொன்னால் நீத்துப்பட்டியால் கொட்டு போடக்கூடாது. இது பாருங்க, பேப்பர் வச்சு தான் நாங்கள் ரப்பை அவிக்கிறது. உப்புத்தூளை நீங்கள் போட்டு தான் வைக்கணும் குழச்சி. அப்பச்சூடா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவிக்க கொஞ்சம் போட்டு அவியுங்க. ரவையோட விருப்பம். முக்கியமாக பாருங்க, இட்டலி அவிக்கிறதுக்கா நீங்கள் இதே மாதிரி பருவத்தில் குழச்சி வைக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஆக தண்ணியாக குழையக்கூடாது. இதுக்கு மிளகறிக்கலாம் போட்டு அவிக்கலாம் இட்டலி. நாங்கள் எல்லா மாதிரியும் உங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக உங்களுக்கு செய்து காட்டுவோம். ஜாலாச்சி வீட்டை லைட் பண்ணி செப்பரேட் பண்ணுங்க. தண்ணி காணாது, கொஞ்சம் தண்ணி விடுவோம். பச்சை தண்ணி தான் விட்டு குழைக்கணுமா. இட்டலிங்களா குண்டு உண்டா வரும். இதில் குறைஞ்சதம்மா எத்தனை இட்லி அவிக்கலாம்? 30 இட்லி அவிக்கலாம். நம்ம எங்களுக்கு அளவு தெரியும் தானே, நாங்கள் நித்தம் அவிக்கிறால எங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியும். சரி, இப்போ தண்ணி விட்டு நான் குழச்சி வைப்பேன். குழச்சி போட்டு உங்களை காட்டுறோமா. மத்தியானம் சொன்னால் நாங்கள் குழச்சி வடிவாக வச்சுக்கிறாக்கு நாங்கள் இதை நாங்கள் மூடி வச்சுட்டு உங்களுக்கு 8 மணிக்கு பிறகு இட்டலி அவிக்க பார்ப்போம். நாளை முடியத்தான் காலமைக்கு தான் அவிக்க போகிறோம். உங்களுக்கு அவிக்க காட்டுறோம். வாங்கோ, நாங்கள் இந்த இட்டலிக்கு மாவை குழச்சி வச்சு நாங்கள் பொழுது வட நாங்கள் இது குழச்சி வச்சுனாங்களா. இங்கே பாருங்கோ எப்படி புளிச்சு வந்துக்கொண்டு சொல்லி நாங்கள் இப்போ காலமை தான் இந்த இட்டலிக்கு அவிக்க போகிறோம். உங்களை பார்க்க தெரியும். இங்கே பாருங்கோ என்ன மாதிரி புளிச்சு வந்துக்கிறோம். சரியா, நாங்கள் ஒன் டே உங்களை சொன்னாங்க என்னென்ன மாதிரி அரைச்சினாங்கன்னு சொல்லி. இது பாருங்க நல்லா புளிச்சு வந்துருக்கு. நாங்கள் இப்போ கரைச்சி போட்டு இட்டலியை சுட வடிக்கிடுவோம்மா. நான் காண அடியில் இப்போ தண்ணி விட்டு கரைப்போம்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டலிக்கு வந்து இப்போ அரிசி வந்திருக்கு இன்னொன்று இட்டலி அரிசி வந்திருக்கு. நாங்கள் ரவையில் தான் அவிச்சு இந்த மாவை குழச்சி வச்சுனாங்க. ஒரு வடிவாக காட்டினாங்க. நீங்கள் விரும்பினா இட்டலி அரிசியும் போட்டு அவிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் இட்டலி அரிசியிலேயும் வளங்க அவிச்சு காட்டுண்டா காட்டுறோம். அது பதமாக குழைக்கணும். தண்ணி ஆக போகக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்படி போட கரண்டியால் முலாவணும் பாருங்க. கொஞ்சம் பார்க்க தெரியுங்க பாருங்க. அப்படி போட இப்படி குண்டு குண்டாக விழணும். அப்புறம் எப்போ தண்ணி என்ன நாங்கள் போடலாம் போட அப்பா நாங்கள் இதுக்கு அப்பச்சோடாவோ ஒன்றுமே போடவே இல்லை. அது தேவை இல்லை. கரைச்சி போட்டு காட்டுறோமா. இங்கே பார்த்து எடுத்தோம்னா நாங்கள் சின்ன வெங்காயத்தை ஏற்கனவே தாளிக்கெல்லாம் எடுத்துட்டோமா. நல்லா இருக்கும் பாருங்க. நாங்கள் சின்ன வெங்காயம் தான் போட்டு தாளிக்கிறோம். தாளித்து நாங்கள் அதையும் போட்டு ஒன்றா சேர்ப்போம், குழைப்போம். நாங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாம்பார் இட்டலிக்கு சாம்பார் செய்து காட்ட போகிறோம். சம்பல் இடித்து காட்ட போகிறோம். எல்லாம் நாங்கள் தேங்காயெல்லாம் திருவி கொண்டு வச்சுட்டோம். சரி இங்கே பார்ப்போமா. கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் தாளித்து வச்சுக்கிறோம். சம்பளுக்கு போடுறதுக்கும் சாம்பாருக்கு போடுறதுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செத்த மிளகை எல்லாம் வெட்டி வறுத்து வச்சுருக்கிறோம். இங்கே வாங்கோ தேங்காய் பூ, நான் பெரிய வெங்காயம் உள்ளி எடுத்து வச்சுக்கிறோம். என்ன தேசிப்பழம் பாதி எடுத்து வச்சுருக்கிறோம். இவ்வளோ தான் போட்டு உங்களுக்கு சம்பல் அடித்து காட்டப்புறம் தேவையான உப்புத்தூளை நாங்கள் போடையே காட்டுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு இங்கே பாருங்கோ பருப்பு ஏற்கனவே ஊற போட்டு கழுவி வச்சுக்கிறோம். பருப்பு வச்சுருக்கிறோம். உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிஞ்சு மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், உள்ளி நாங்கள் அவிஞ்சி வரைக்க தக்காளி பழத்தை போட்டு ரக்குவோம். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்புத்தூள், 2ஆம் பால் 1ஆம் பால் தேவையான அளவு நாங்கள் கொஞ்சம் கறித்தூள் ரக்கேக்க போடுவோம். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான. நாங்கள் அப்போ இட்டலிக்கு அவிக்க வலிக்கிடுவோம்மா. நாங்கள் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் அவிக்க போகிறோம். நாங்கள் இதுக்கு வந்து லஞ்சிட்டு போடையில் லஞ்சிட்டு போடால் நாங்கள் வாழையில் வெட்டி வச்சுக்கிறோம். இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க வாழையில் நாங்கள் இதுக்கு அளவாலாம் வெட்டி வச்சுருக்கிறோம். நாங்கள் இதை வச்சுத்தான் அவிச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் இது சொட்டு எண்ணெயை கொஞ்சம் பூசிட்டு தான் இந்த வாழையில் நாங்கள் வைக்க வேணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அளவாக போடணும். கணக்க விடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த வாழையிலேயே நாங்கள் பாருங்க அளவாக வட்டமாக வெட்டணும். இப்படியே நாங்கள் வச்சுட்டு இட்டலிக்கு அவிக்க வலிக்கிட வேண்டிய வாழையிலே அவிச்சு பாருங்கோ எப்படி இருக்கும் வாசம். வந்து லஞ்சிட்டு வந்து பாவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். நாங்கள் வந்து மினக்கடையிலான்னு சொல்லித்தான் நாங்கள் டப்படை அவிக்கிறது வீட்டு தேவைக்கு. இப்போ உங்களுக்கு நாங்கள் வாழையிலாம் வச்சு காட்டுறோம். இப்போ அம்மா வந்து என்னென்னு சொன்னால் வந்துட்டு போட்டா இப்போ வரவா இங்கே செய்தோன்றுங்கும் நான் வாரன்னு சொன்னவா. ஒரு கொஞ்சம் மேலால் வாழைக்கு மேலே கொஞ்சம் முன்னைய பூசுவோம். கொஞ்சம் ஒட்டி பிடிக்க பார்க்கும். சரி நாங்கள் இப்போ பாருங்க மாவை கரைச்ச மாவை இதுக்கு விடுவோம். அங்கே நாங்கள் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுட்டோமேன்னு சொன்னால் இட்டலிக்கு வந்து தண்ணி எல்லாம் கொதிக்க வேணும். குண்டு குண்டாக பார்க்கணும் அளவா. சின்ன இட்டலி தான் எங்களுக்கு விருப்பம். அதான் நாங்கள் சின்ன இட்டலியாக பார்ப்போம். இப்போ நாங்கள் தாளிக்கிறபடியாக தாளித்த வாசம் பேங்க அடிக்க முடியும். வெங்காயமெல்லாம் அப்படி வருது. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இவ்வளோ சுட்டெடுத்து காட்டுறோம். இங்கே பார்த்துட்டு சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு. இட்டலி எல்லாம் மாவெல்லாம் வடிவாக வாழையிலேக்கு எல்லாம் ஊற்றியாச்சு. நாங்கள் இப்போ அடுப்பில் அவிய வைப்போம். வாங்க
நாங்கள் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வைக்கணும். எப்போவும் இட்டலி நாங்கள் அவிக்க தண்ணியை கொதிக்க வைக்கணும் முதல். அப்போ தான் இட்டலி டப்பான ஒரு 10 நிமிஷத்தால் இறக்கலாம் நாங்கள். சரி, ஒரு குறைஞ்சது 15 நிமிஷமாக இது அவிக்க வேணுமா. நாங்கள் இங்கே என்ன செய்வோம்னா இட்டலி இங்கே அவிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே சாம்பாரை வைப்போம். இந்த பாருங்க, மண் சட்டியில் நாங்கள் சாம்பார் உண்டை வைப்போம். இங்கே சூட்டில் பருப்பு அவிஞ்சிடும். நாங்கள் உப்பு போடையில் நாங்கள் ரக்கைக்காக உப்பு போடுவோம், மூடி விடுவோம். இங்கே அவியத்துக்கு அம்மாவை காணையில் என்ன சம்பா அடிக்கிறதுக்கு தான் மகரன்னு சொன்னவா வருவா. இல்லை உருளெல்லாம் ரெடி ஆக்கிடாக்கலாம், களி காய வச்சுக்கிடாக்குது. அம்மா வந்தோடனே சம்பளம் அடிக்க வேண்டிய 12 சொன்னால் 15 நிமிஷம் ஆச்சுது. இங்கே பாருங்கள், உங்களை பார்க்க தெரியும். அதில் ஆவி வரும் வடிவாக அவிஞ்சிட்டு நாங்கள் இப்போ ரக்க போகிறோமா அவிஞ்சிட்டு ஒன்று பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி அவிஞ்சிட்டு நல்லா வந்து அவிஞ்சு வந்துச்சு. வாழையில சும்மா சொல்லி வேறு இல்லையா, இங்கே பார்க்க தெரியும். இங்கே ஒட்டு இங்கே வாங்க, நாங்கள் ரக்க வேண்டியானா இது பார்த்துட்டு சொன்னால் இதுக்கு வந்து அந்த ரக்குறதுக்கு வந்து அந்த இது வந்து உடைஞ்சிட்டு. நான் இப்படி தான் செய்கிறேன், நான் வீட்டை வளமையை அவிக்க இப்படி தான் ரக்குறேன். பாருங்க, இப்படி நாங்கள் ரெண்டையும் ரக்கிட்டு காட்டுவோம், இல்லாட்டி ஒன்று ஒன்றா காட்டுவோம். ஆனால் ஒட்டாது. ஏன்னா வாழையிலேக்கு நாங்கள் அடியில் வெண்ணெய் பூசின படிக்காது, ஒட்ட மாட்டோம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போடும். அம்மா வாராவா, அம்மா வாரா, அம்மா வாரா, இப்போ தான் அம்மா வாரா. சுடுவது பாருங்க, இப்படி வந்து கண்டு இப்படி நாங்கள் அடுத்ததையும் ரக்கிட்டு காட்டுவோமா. சரி, அம்மா மாறுத காட்டு. அம்மா 2 புறம் வந்து போட்டேன், நடந்து வந்து காவலையுது அந்த அம்மா. உங்களை சம்பாடிக்கு தான் வச்சுக்கூடாது. நாங்கள் உண்டா இட்டலி எடுப்போம் பாருங்க. இங்கே சுடு வாழையில பஞ்சுமும் இதான் கிடக்கு. வாழையில அப்படியே பாருங்க, வாழையிலாம் அப்படியே என்ன வாசம் உண்டு அடிக்க வந்துச்சு. எண்ணெய் பூசாட்டி கொஞ்சம் ஒட்டும். எண்ணெய் பூசுவோம் இப்படி இருக்கான்னு நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுவோம் இப்படி வந்திருக்கோன்னு சொல்லி. இப்படியே நாங்கள் ஒவ்வொன்றையும் அவிச்சிட்டு காட்டுவோமா. நாங்கள் மிளகாயை போட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு. பாருங்கோ சாம்பிட்டு காட்டுறேன். உப்பெல்லாம் போட்டாச்சு. ஓ, பாரு இடிக்கிற வரையே பாருங்கோ, என்ன மாதிரி மிளகாய் நபியதாண்டி பாருங்க. சம்பாடிக்க தெரியாது, சம்பாடிக்கலாமா பாருங்கோ. இப்படி தான் சாம்பு அடிக்கிறது. இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறது சாம்பல். அதுவும் இப்போதைய பிள்ளைக்கு பழகிடுதப்பா. நாங்களும் பழைய வளர்த்தாக்க வேண்டியாக இடிக்கிறோம். அந்த ஜூசி நாங்கள் சம்பத்தூளை முந்து நாங்கன்றாங்கன்றால் வறுத்து சூடாக்கி வைக்கிறாங்க போத்தலுக்கில். இதன் பேரை போட்டு இடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு கறி அவிச்சு வந்துடுச்சு பாருங்கோ. அந்த அடுப்பில் இடிக்க இஞ்சால பருப்பு கறியும் அவிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்ப்போம். உப்பும் பருப்பு கறி அவிஞ்சு அப்புறம் உப்பு சேர்ப்போம். மஞ்சள் தூளையும் போடுவோம்.
நாங்கள் உள்ளி மிளகு உள்ளி வந்து நாங்கள் போட்டு தான் வச்சு நாங்கள் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்ப்போம். அப்போ தான் பருப்பு ஒரு வாசம் உண்டு அடிக்கும். இதில் கமரா அடுக்கிறவா பழகிறான் பருப்பு கறி காய்ச்சி. கமரா அடுக்கிறவா வீட்டில் செய்ய மாட்டா, இதை பார்த்து பழகட்டன். நாங்கள் இப்போ தக்காளி பழத்தை போடுவோம்மா. ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல் ஏற்கனவே போடையில் இப்போ அம்மா வந்து மிளகாயெல்லாம் இடிச்சிட்டாவாம். தேங்காய்ப்பூ, உள்ளி, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு தான் மிளகாய் வறுத்தது. நூலாம் போட்டு உண்டாக்கும். இந்த சேர்த்து இடிக்கம்மா. சரி, இதுதான் வேலைப்பாடு. இதுக்கெல்லாம் வேலைப்பாடு. பருப்பு வடிவெல்லாம் கரும்பு எல்லாம் மஞ்சமாக எல்லாம் போட்டுறாங்க. உடனே அவிஞ்சு வந்துடுது. நாங்கள் 1ஆம் பால் 2ஆம் பாலையும் விடுவோம். சாம்பார் மாதிரி தான் வைக்குவோம். முட்டடிக்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். கணக்கு அளவாக போடுங்க, கணக்கை போட வேண்டாம். இப்படியே மூடி விட வேண்டியா. கொஞ்சம் வத்தி விரட்டுக்கு உப்பு பார்ப்போம்ப்பா. இங்கே விரும்பினா மிளகறி கொஞ்சம் கூட போடின்னு போடலாம். போஞ்சி போடலாம், காட்டு போடலாம். உப்பு காணாது. நாங்கள் இடிந்த மிளகறியை போட்டு தான் சாம்பார் வந்து ஆக்கினது. போஞ்சி போடுங்கோ, கட் போடுங்கோ, கோவா போடுங்கோ, எல்லாம் போடலாம். உருளைக்கிழங்காம் போட்டுனா உங்களுக்கு விரும்பின மாதிரி சாம்பார் வச்சு கொள்ளலாம். நாங்கள் தான் ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். அங்கே இட்டடிங்க நாங்கள் ரக்கோம் 2ஆம் தடவை. இது பார்த்துட்டோம்னா இட்டடி வந்து 2ஆம் தடவை அவிஞ்சிட்டு எப்படி வந்து கொண்டு வாங்க 2ஆம் தடவை. இல்லை குண்டு குண்டாக வருதா அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் ரக்குவோம். இது வந்து கைப்பிடி வந்து உடைஞ்சிட்டு அது என்ன சொன்னால் வடிவாக வந்து 2ஆம் தரம் தான் நல்லா பொங்கி வந்திருக்கு. எங்கே பாதி அது சாப்பிட்டாச்சு. நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, இப்படி ஒவ்வொன்றையும் தாக்கிட்டு காட்டுவோம். அம்மா சம்பளம் எல்லாம் இடிச்சிட்டா அள்ளுங்கோ. அல்ல நுரத்து சுவத்த சம்பளம் சரியான உரைப்பு. மிளகாய் கொஞ்சம் உரைப்பு, காரமான மிளகாய். நாங்கள் தேசி புளி விடுவோம். நாங்கள் பழப்புளி போட்டும் குடிக்கலாம். ஆனால் புளி போட்டு இடிச்சுக்கிறேன். கொஞ்சம் சம்பு ரெடி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஏற்கனவே தாளித்து வச்சு நாங்கள் சாம்பாருக்கு போட போகிறோம். சரி, இதோட சேர்த்து கொஞ்சம் தேசி புளியும் சேர்க்கணும். எப்படி இருக்கும் சம்பளம் இட்டாலி சாம்பாரா? கணக்க விடக்கூடாது. கொஞ்சம் ஆகணும். ஆனால் புளி போட்டுக்கலாம். நீங்கள் பழப்புளியும் நாங்கள் போட்டுட்டா நாங்கள் துவைச்சி போட்டு அப்படி எடுக்க வேண்டிய. ஆமாம், உப்பு காண மட்டும் பாருங்க. இந்த பாருங்க காணும். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து எல்லாம் கணக்காக விட்டாச்சு. நாங்கள் ரக்கி வச்சுட்டு விட்டாலியை சாப்பிட்டு காட்ட வேண்டிய. சுடுது மஞ்சள் அடிச்சுட கொதிக்குதம்மா. கையில் விழுந்துண்டா விழாந்த. வட்டுண்டா கொதன்னு கொதிக்குது. நீங்களே பார்த்த நீங்கள் தானே. இப்போ நாங்கள் வந்து ஒற்றை அடுப்பிலேயே இட்டாலியமாக வச்சு சாம்பாரும் வச்சாச்சு.
நாங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு தேசி புளி ஆனால் விட தேவையில்லை. ஏன்னா நாங்கள் தக்காளி பழம் போட்ட வடியா தேசி புளி விடலாம் விடலாம் கொஞ்சமாக விடுவோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தாளித்து வச்ச தாளிக்கு சாமானையும் போடுவோம். சாம்பார் ரெடி. சரி, இப்போ அம்மா என்ன செய்ய சாப்பிட போகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா இட்டலியையும் ரக்கி எல்லாம் எடுத்துட்டோமா. இங்கே பாருங்க, நைட்டு நாங்கள் சொன்னது மாதிரி குழச்சி வைக்க 1/4 கிலோ உளுந்து, 1/2 கிலோ ரவை. இதில் வந்து சரியாக 30 இட்டலி நாங்கள் சின்ன ரெண்டு சொன்னால் 35 இட்டலி கிட்ட அவிக்கலாம், 40 கிட்ட அவிக்கலாம். நாங்கள் பெருசாக வார்த்தபடியால் நாங்கள் 30 இட்டலி சரியாக வந்தது எங்களுக்கு கணக்கு. இங்கே பாருங்க, இப்போ அம்மா சாப்பிட்டு காட்ட போகிறாங்க. அம்மாவுக்கு காலை உணவு இது. கருவேப்பமையில் எல்லாம் தெரியுதுமா. அம்மா எத்தனை வைக்கிறோம் அம்மாவுக்கு நான் பழமையாக 4 இட்டலி வச்சு கொடுக்கணும். இன்றைக்கு அம்மா எடுத்து சாப்பிட்டு காட்ட அம்மாவை ஆட்சின்னு சொல்ல வேண்டாம். அப்போ நான் சொல்ல வேண்டாம். அப்போ அம்மா வேண்டும் பார்க்குற மக்களுக்கு தானே நீ ஆட்சி. எனக்கு அம்மா அது அம்மா தான், எனக்கு அம்மா தான், பார்க்குறவைக்குத்தான் ஆட்சி. வேந்தன் அதையும் சொல்லியாச்சோ. ஓ, அதனால் நான் இனிமேல் அம்மா ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், அம்மான்னு சொல்லுவேன். சரி, இப்போ மக்களுக்கு சொல்கிற வைக்கம்மா ஒரு கொடுக்கத்தானே வேணும், ஒரு மரியாதை சொல்கிறது சொல்லுங்க. பதில் போகிற வைக்கு மரியாதை தானே. சரி, இன்னைக்கு அம்மா அதெல்லாம் சரி வாங்கோ. இங்கே பாருங்கோ, அம்மா சாப்பிட போகிறா. அம்மா வரைக்கு எல்லாம் கழுவி நான் பிடிக்காமக்கி தான் வந்தவன். நான் 5 மணிக்கு மோங்கல்றான் பிள்ளை ஒன்றை பிச்சு காட்டமா மருந்து சரிச்சு போட்டு இப்படி மருந்து போடுறதுக்காண்டி 5 மணிக்கு மோங்கல்றான். ஒன்றை பிச்சு கிட்ட கேமரா காட்டமா. இங்கே பாருங்க, நல்லா அவிஞ்சு. இங்கே பாருங்க, பஞ்சு மாதிரி கிடக்கு. இருக்கு பாதிக்குது, பஞ்சு தான். சாம்பா கொஞ்சம் சுடுவது. இது வந்து காலை உணவு அம்மாவுக்கு. வடிவாக சாம்பாரை சொட்டு சாப்பிடமா. எப்படி பஞ்சன்னு சொல்லி இடியப்போ இட்டலி. இதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு தோசை சுட்டு காட்டுவோம். சரி, அம்மா பார்த்து சாப்பிட்டு சொல்லிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்க மக்களே. உங்களுக்கு வடிவாக இட்டலி எப்படி அவிக்கிறோன்னு சொல்லி ஆட்டுக்கல்லில் அரைச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றையும் அரைக்க மாட்டேன். ஆக்கள் வந்து ஆட்டுக்கல்ல உளுந்து அரைக்க தெரியாதான் பாருங்க. எப்படி ஆட்டுக்கல்ல வெள்ளியா பாருங்க, அது எங்களுக்கு கழுவி எடுத்து ஆட்டுக்கல் அம்மி உதர் இவ்வளவு நாங்கள் பழைய காலத்து முறையம்பட உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து காட்டுவோம். நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல சாமிகள் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறோம். அம்மா என்ன சொல்ல பிடிக்க சொல்லாமா, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. வணக்கம்.